Thank you all of you. Good morning. ஆக்சுவலா தேர்ட் இயர் பயோ பிபிஏ அப்படின்னு எனக்கு தெரியாது. வீரப்பன் சார் வந்துட்டு பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு லெக்சர் எடுக்கணும். இப்போ அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, அந்த வெல்கம் அட்ரஸ் பேசும்போது அந்த தம்பி சொன்னது 50 days 50 ஸ்டெப்ஸ் 50 அது மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம். எனக்கு 10 years ஆகுது இந்த காலேஜ் ஜாயின் பண்ணி. 10 years எனக்கு உங்கள் ஹெச்ஓடி பழக்கம். என் தேர்ட் இயர் கிளாஸ்க்கு வர்ற பசங்க நான் சொல்லியிருப்பேன், சோட்டி அவன் அப்பாஸ் எனக்கு கொஞ்சம் பழக்கம், கிளாஸ்க்கு வருவாங்க இந்த என்எம்இக்கு. அந்த பசங்க நம்ம சொல்லுவான். இப்போ சில பேர் தெரியல, முகலாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அபிஷேக் வந்துட்டு சாரி, அதை நான் மறந்துடக்கூடாது. அந்த பேர் நான் மறந்துடக்கூடாதுப்பா, ஏன்னா அவர் ஒரு முக்கிய புள்ளி. இங்க பாருப்பா, தேர்ட் இயர்ல அபிதேஜோட ஒரு நல்ல கான்டாக்ட்ல இருங்க. அவன் ஒரு நல்ல இடம் ரீச் பண்ணுவான் ஃபியூச்சர்ல. ஒரு பெரிய அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேர்ள்ஸுங்களும் அவன் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோ ஒரு அதிகாரியோ ஆனதுக்கு அப்புறம் அவனோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். அதனால அப்ப நீங்க போய் அபிங்க வாடான்னு கூப்பிட்டா சார் சரி, ஓகே ஃபைன். டாபிக் நான் சார்ட்ட பேசிட்டு டிசைட் பண்ணது பில்டிங் ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஆரோக்கியமான பழக்கங்களை உருவாக்குதல். இப்போ என்னோட இயல்பு என்ன, என்னுடைய பழக்கம் என்னன்ட்டு என்எம்இக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ற உங்களுக்கு புதுசா தெரியும். சார் ஒரு ஸ்பீக்கரா கூப்பிட்டா ஸ்பீக்கர் மாதிரி பேசாம வீரப்பன் சார் மாதிரியும், இவரு உங்க இன்னொருத்தர் ராஜ்குமார் பேர் என்ன, செல்வராஜ் சார் மாதிரி பேசுறாரு சாதாரணமா அப்படின்னா என்எம்இ வந்த பசங்களுக்கு அது தெரியும். இவரோட இயல்பு இதுதான். அந்த இயல்பு எப்படி சார் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ரொட்டீன் தான். இப்போ அந்த பசங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னா அவங்க என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு நான் என்னோட இயல்பு புதுசா தெரியாது, அப்பாஸ்க்கு தெரியாது, சோட்டிக்கு தெரியாது, அபிக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஆமாண்டா அவர் தெரியும்டா எனக்கு. உங்களுக்கு இது புதுசா இருக்கும். இது எப்படி சார் வருதுன்னா லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வி ஹவ் டு அதை வளர்த்துக்கணும். அதுதான் நம்ம இதுவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் போயிடுச்சா, ஆக்சுவலா கரண்ட் ஏதாவது பவர் பாயிண்ட் வேணாம் நினைச்சேன். மறுபடியும் சொல்றேன்டா, தேர்ட் இயர் மட்டும் இவன் பேட்ச் அபி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் பவர் பாயிண்ட் எடுத்து வந்துருக்க மாட்டேன். நான் என்எம்இக்கே பவர் பாயிண்ட் எடுத்து போறது வச்சுட்டேன். 2 வாரமா இவனுக்கு தெரியும். இந்த பையன் சில என்ன சொல்றது, சில பேர் வந்துட்டு முகம் எனக்கு நல்லா தெரியும்டா அவங்க கிளாஸ்ல, பேர் மட்டும் எனக்கு தெரியாது. இந்த பையனும் ஃபெமிலியர் ஃபேஸ், பேர் எனக்கு தெரியாது. இப்ப அபி பேர் இங்க பாரு, அபிதேஜ் பேர் எப்படி மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்ல அதுல ஃபேக்ட் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெரியலன்னா அமைதியா இருந்தா கவனிக்கலாம். எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்டல் இருக்கு. காலை வணக்கம் என்ன ரீச் பண்ண மாதிரி அவனா. இப்ப நாங்க ஒரு 3 வாரமா என்எம்இ கிளாஸ்ல செமினார் வைக்கிறோம். செமினார்ல ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்க ஒரு பாடம் நடத்துவாங்க, அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். யார் நடத்தினாலும், எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், அது சைக்காலஜியாவே இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் கேள்வி கேட்கும் போது அது யாரு, அவன் தான் கேள்வி கேட்பான். ஒருத்தர் கரெக்டா தம்பி நான் சொல்றது, அதுதான் என்ன இம்ப்ரெஸ் பண்றது. எனக்கு என்னதானே பண்ணா பேசினாலும் என் ப்ரொஃபஷன், என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் என்னுடைய தேடல்கள் இருக்கும். இப்போ அவனை என்ன எப்படி சார் இம்ப்ரெஸ் பண்ணா அதுதான் ரைட். ஸோ ஹியர் ரெடியா, இன்னும் பவர் வரலையா, ஓகே ஃபைன். இதுதான் ஆடியன்ஸ் சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன், சும்மாவே பேசி இருந்திருப்பேன். எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு யாரும் கிளாஸ் கூட தெரியல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சார் நேற்று முன்னாடி பேசும்போது ஃபர்ஸ்ட் யூஜின்னு சொன்னார். எனக்கு ஏதோ பேசிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் யூஜிக்கு தான் நீங்க நடத்த போற அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் யூஜிக்குன்னொடனே நான் கொஞ்சம் தமிழ்ல எல்லாம் பேசலாம், நம்ம தேர்ட் இயர்னா நீங்க இங்கிலீஷ் நிறைய எதிர்பார்ப்பீங்க, நமக்கு வராது, அது வேற விஷயம். நீங்க எதிர்பார்க்கலாம், அது தப்பு இல்லை, எனக்கு வரணும் இல்ல. நமக்கு கொஞ்சம் தமிழ் தான் ஸ்ட்ராங்கு, இங்கிலீஷ்லாம் நமக்கு அவ்வளோ வராது. எனக்கு சில இதெல்லாம் ஒரு என்எம்இ தேர்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த உங்க என்எம்இல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் சொன்னால நான் போய் ஃபர்ஸ்ட் 2 நாள் கிளாஸ் எடுக்கிறேன்டா, இவனுங்களுக்கு தெரியும். நம்ம காலேஜ்லயே சில அதிகமா படிச்ச இங்கிலீஷ் டாப்பர்லாம் இருக்கிறாங்க, சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. சார் நீங்க எழுதுனதுல ஒரு எழுத்து பிழை இருக்கு சார். யாருடா? டிப்ரெஷன்.
சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க வராங்க, ஐயோ அவளுக்கு பண்ற ஆன்சைட்டி. நமக்கு வர்ற மாதிரி நம்ம சொல்லணுமா, சார் நீங்க சொன்னது தப்பு இருக்கு சார் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு பாடம் நடத்துறாங்க, இங்க சரின்னு கேட்டுக்கணும், தெரியாத விஷயம் கேட்டுக்கணும், அதுல தவறு கிடையாது. யார் வேணா நம்ம வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல நம்ம மாற்றம் இல்லை. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தயார் எக்ஸ்பர்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சா நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு காலத்துலடா எம்எம்இன் பேப்பர் போயிட்டு இப்படி நடந்துச்சு. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டிபார்ட்மெண்ட்ல ஹேபிட் ஆஃப் மேக்கிங் இன்விடேஷன் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு அப்பப்போ அனுப்புவாங்க சார். ஜெயபிரகாஷ் சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க ஹெச்ஓடி இருக்காரு, அவர் ஒரு நாள் பேசியிருக்காரு, எனக்கு அனுப்பிச்சார், இவர் பேசுறாருப்பா. அப்புறம் உங்க ஸ்டூடெண்ட்ஸே நீங்களே ஒரு தடவை பேசியிருக்கிறீங்க, உங்க கிளாஸ் இந்த கிளாஸ் கேர்ளு, அந்த கிளாஸ் பாய், இவன் தேர்ட் இயர் பொண்ணு, செகண்ட் இயர் பொண்ணு எல்லாம் பேசியிருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சாரு. இந்த இன்விடேஷன் அடிக்காம அவர் நடத்திருக்கலாம்ல, நீங்களும் கேட்க போறதில்ல, நானும் கேட்க போறதில்ல, பிரின்சிபலும் கேட்க போறதில்ல. இன்னொரு விஷயம், ரொட்டீனா கிளாஸ்ல 8:30 to 1:15 5 ஹவர் மட்டும் நடத்திட்டு போயிருக்கலாம். இது மாதிரி ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை, உங்க சாருக்கு இல்லை, உங்களுக்கும் அப்படி உட்காந்து வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நடத்துறது கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. These are all the things are டிஃப்ரெண்டா திங்க் பண்ணீங்க, இட் மேக்ஸ் யூ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஹியர் எனக்கு இந்த டாபிக் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் விஷயம்னா யூ ஆர் மேக்கிங் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேபிட் ஆஃப் மேக்கிங் இன்விடேஷன் ரொட்டீன்லி. இந்த 50 இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அது முகம் தெரியாம யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரெடி பண்றீங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா சார் அனுப்பும்போது ஃபார்வர்டட் மெசேஜ் தான் வரும், சத்தியமா அவர் ரெடி பண்ணல, அது யாரோ பண்றீங்க, அவங்களுக்கு நாம அப்ரிஷியேட் பண்றோம். சரியா? அடுத்தது போங்க. யாருப்பா அது? யாரு தம்பி? நீங்களும் இங்க வந்து நானே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹேபிட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பில்டிங் ஹெல்த்தி ஹேபிட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஹேபிட்ஸ் இருக்குடா, ஹெல்த்தி ஹேபிட்ஸா உதவுற மாதிரி நல்ல பழக்கங்கள் இருக்கா, நல்ல பழக்கங்கள் இருக்கான்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இங்க பழக்கம் எல்லாத்தையும் இருக்கு. ஒரு வாரம் 10 நாளா பிரின்சிபல் மீட்டிங் எல்லாம் போட்டு ஸ்டாஃப் என்ன பேசுறாரு தெரியுங்களா? கூலி பத்தி தான் பேசிட்டு, ஒரு புது பழக்கம் போயிட்டாங்க, புது பழக்கம் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு அதை பத்தி நம்ம பேச வரல, அதுக்கு என்ன கூப்பிடல, அதை நம்ம பேச வேண்டாம்ன்ற விஷயம். இங்க ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஏதாவது பிரயோஜனப்படக்கூடிய பழக்கத்தை பில்ட் பண்றோமா அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் we are going to define what is meant by habit. ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் ஃபார்ம்டு த்ரூ ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டடா நமக்கு 8:30 காலேஜுக்கு வரணும், 1:15 போகணுன்றது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு நமக்கு. நான் எப்பயுமே என்னமே உங்க ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், ஷிஃப்ட் 1 பசங்க காலைல ஏற நேரத்துக்கும் ஷிஃப்ட் 2 பையன் ஏற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு வேலைங்கதா? நமக்கு சுத்து போட்டாலும் 3 மணி 3:30 மணி கிளாஸ் எடுத்தா லைட்டா தூக்கம் வரும், நம்ம காலைல நேரத்தோடு எழுந்திருக்கிறோம். அவனை நீங்க 3 மணிக்கு டல்லான கிளாஸ் எடுத்தாலும் அவன் கவனிப்பான், ஏன்னா அவன் ஏஞ்சதே 11 மணிக்கு. நல்லா நீங்க டெக்னிக்கலா அதை பார்க்கணும். ஹேபிட் தான் அது. எப்படி சார் இந்த ஹேபிட் வந்துச்சுன்னா, செகண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணதால வந்து வேற எதுவுமே கிடையாது காரணம். அவன் 2 ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட் அவனுக்கு கிடைச்சதால வந்து வேற எதுவுமே கிடையாது காரணம். இதுவே நாம ஷிஃப்ட் 2க்கு போயிருந்தேன், நீங்களும் நானும் ஃபேக்கல்டி ஷிஃப்ட் 2, நீங்களும் ஸ்டூடெண்ட் இந்த ஷிஃப்ட் 2ன்னா நாம மதியானம் பேசியிருந்தோம், நமக்கு காலைல செட் ஆகாது. சார் 9 மணிக்கு வரணும்னு வீரப்பன் சார் சொல்றாருன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் பசங்களை 9 மணிக்கு முடியாது சார், 11 மணி தான் எனக்கு, அது மாதிரி தான் நமக்கு செட் ஆகும். எவ்ரிதிங் மேக்ஸ் ஹேபிட். ஹியர் ரிப்பீட்டடா நம்ம பண்றது மூலம் நம்ம ஆட்டோமேட்டிக் ஆகுது. இம்பார்ட்டன்ஸ் என்ன சார், இதனால என்ன பயன் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கிவ்ஸ் எ லாங் டர்ம் சக்சஸ் அண்ட் வெல்பீயிங். சார் ஒரு பழக்கத்தை நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்க, உங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல பழக்கம், காலைல ஏற பழக்கம் நமக்கு வந்துருச்சு, பிடிக்கலனா கூட. எல்லாரும் ஆசைப்பட்டு தேர்ட் இயர் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டு காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபீஸ் கட்டிட்டோம், காலேஜுக்கு போகணும், அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ் வரும், வீரப்பன் சார் திட்டுவார், இதை தவிர வேற காரணம் கிடையாது. அப்புறம் தான் நம்ம கிளாஸ் போறோம், கவனிக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான், we have to awake, எந்திரிச்சு தான் ஆகணும், பஸ்ஸை பிடிச்சி தான் ஆகணும், போய் தான் ஆகணும்ன்றதான் வந்துட்டோம். ரிப்பீட்டடா இருக்கும்போது அதனால பயன்கள் என்னன்னு கேட்டா, நீங்க காரை எல்ற பழக்கம் நமக்கு வந்துருச்சு. சாட்டர்டே சண்டேல சம்டைம்ஸ் தூக்கங்க ஏதாவது ஒரு வேலை பண்றோம், நாளைக்கு ஜாபுக்கு போக கூட நேரத்தோட எழுந்து போயிடும், இதெல்லாம் நமக்கு அதுக்கு உதவும். ஸோ எவ்ரிதிங் கிவ்ஸ் லாங் டேர்ம் சக்சஸ் அண்ட் வெல்பீயிங். எப்பயுமே ஒரு ஹேபிட் பத்தி பேசும்போது நம்ம ஏபிஜே பத்தி பேசுறோம். அவர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ் அண்ட் ஷூர்லி யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். என்னுடைய தலையெழுத்தை நான் மாத்தணும் சார், என்னுடைய விதியை நான் மாத்தணும்,
என்னோட ஃபியூச்சரை நான் மாற்றணும் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணணும். ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன். காலைல 8 மணி நான் கிளாஸ் ரூம் வந்து உட்காந்துருவேன் சார், நீங்க சொல்றதை நான் கவனிக்க மாட்டேன். என்னதான் எங்க ஹெச்ஓடி சார் ஸ்பெஷல் லெக்சர் பயோகெமிஸ்ட்ரி ஒரு ஸ்டாஃப் கொண்டு வந்து போட்டாலும் நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு நடக்க போறதில்ல. சாரோட எண்ணம் என்னன்னா, நார்மலா நம்ம ஃபேக்கல்டி நடத்துறதை விட வெளி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி கவனிப்பாங்க. அது அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுன்றது அவரோட எண்ணம். அப்ப நீங்க பரந்த மனசோட என்ன சொல்றாரு அப்படியே கேட்டுக்கலான்ற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா ஒரு உதவும். அதுதான் சக்சஸ்க்கு வழி கொடுக்கும். அதான் அவர் சொல்றாரு, ஃபியூச்சரை மாத்துறது உங்க கையில இருக்கு. எப்படின்னா உங்க ஹேபிட்டை மாத்துறது மூலமா. ஃபியூச்சரை மாத்துறது உங்க கையில இருக்கு, உங்க ஹேபிட்டை மாத்துறது மூலமா. ஹேபிட்டை மாத்துறதுன்றது நல்ல பழக்கத்தை கத்துக்கு. அகைன் அண்ட் அகைன் நம்ம மறுபடியும் மாதிரி இன்னைக்கு ஃபுல் இந்த ஹாஃப் அன் அவர் டிஸ்கஷன்ல பேச போறது என்னன்னா, ஹேபிட்டை மாத்துறது தான். ஹெல்த்தி ஹேபிட்டா இருக்கும். ஹெல்த்தி ஹேபிட்டா தேவையில்லாத இதனால எதுவுமே பிரயோஜனம் இல்லை சொன்னா அதை விட்டுலாம் இல்லப்பா. எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை இந்த பழக்கத்தால விட்டுலாம். இன்னொரு விஷயம், ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கு, அது எங்க அம்மாட்ட நான் சொல்ல முடியும், எங்க அப்பாட்ட நான் சொல்ல முடியும். அந்த பழக்கம் கெட்ட பழக்கம். நல்லா வேலைங்க. எது சார் நல்ல பழக்கம், எது கெட்ட பழக்கம்னா, ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கு, அந்த பழக்கத்தை எங்க அம்மாட்டையும் நான் சொல்ல முடியாது, எங்க அப்பாட்டையும் சொல்ல முடியாது. அது கெட்ட பழக்கம் சார். எங்க அம்மாட்டையும் சொல்ல முடியும், எங்க அப்பாட்ட சொல்ல முடியும், அது ஓகே. இதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம தெரியும். இப்ப நம்ம அதை ஆரம்பிச்ச அந்த விஷயம் நம்ம காலேஜ் இருக்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் அந்த என்ன சொல்றது, கோவிட் இருக்கும்போது எல்லாம் மாஸ்க் போட்டு வந்தோம்டா. கோவிட் போனதுக்கு அப்புறம் திடீர்னு 4 பேர் மாஸ்க் போட்டு சுத்திட்டாங்க கேம்பஸ்ல. அவனை பார்த்த உடனே அது டீச்சர் எனக்கு என்ன தோணும், எதுக்கு மாஸ்க் போயிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். என்னை விட டீனா இருக்காரு உங்க ஹெச்ஓடி, அவருக்கு நான் மனப்பாடமா தெரியும். எவன் ஜோப்ல வச்சிருக்கான், எவன் வாயில வச்சிருக்கான், எவன் பேக்ல வச்சிருக்கான், அவருக்கு மனப்பாடமா தெரியும். இப்ப அந்த பழக்கத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பழக்கத்தை போய் வீட்டுல போய் சொல்ல முடியாம, நான் காலைல கிளம்புவேன், போகும்போது கடையில வாங்கிட்டு போய் கிளாஸ் ரூம் உட்காந்துவேன், சொல்ல முடியுமா? கெட்ட பழக்கம். சொல்ல முடியாதெல்லாம் கெட்ட பழக்கம் தான். ஹெச்ஓடி போய் சார் சொல்ல முடியலன்னா அது கெட்ட பழக்கம். முடிஞ்சு போச்சு கதை. எது சார் நல்ல பழக்கம் அப்படின்னா, போனா கவனிப்போம். நான் எது இவர் சொன்னது புரியவே இல்லைன்னு சொல்லலாம். சார் ஏன் சார் வந்தார் சார், ஏதோ சொல்றாரு, கிளாரிட்டியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. நான் அவர்கிட்ட பேசுறேன்ப்பா, எனக்கு ஒரு நல்ல பிட்டா பழக்கம், வாப் வந்தா பேசணும் அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஓகே. இது நல்ல பழக்கம் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது ஒரு டீச்சர் நடத்துறது புரியலன்னு ஹெச்ஓடி சொல்றது நல்ல பழக்கம் சாமி. அப்பதான் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல அவர் பாப்பாரு செய்வாரு. அது போதான்னு விட்டு தேர்ட் இயர் வரைக்கும் ஒரு உதவா டீச்சர் வச்சு நீங்க ஓட போறீங்க. எவர்திங் இன் யுவர் ஹேண்ட். நம்ம காலம் ரொம்ப இதுவா இருக்குப்பா. இதுல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லடா நானு. சில பேர் சீர்கிறத பார்த்தா வேற மாதிரி. நம்ம கால சிஸ்டம் நல்லா இருக்கு. உங்க டீச்சரை பத்தி நீங்க இவாலுவேட் பண்ணுங்க. நான் உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணுவேன், நீங்க என்ன கரெக்ட் பண்ணுவீங்க? நல்லா விளங்க. நான் உங்க பேப்பர் கரெக்ட் பண்றேன். உங்க இந்த சென்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி வச்சு நீங்க வந்து தேர்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி உங்க பேப்பர் நான் கரெக்ட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க, டீச்சரை கரெக்ட் பண்றீங்க. கரெக்ட் இந்த சென்ஸ். ஒரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு திருக்குறள் சொல்லுவாரு. ஏதோ தலைன்னு வந்தவொடனே எல்லாம் கை தட்டுவானுங்க. சம்மு காண்டாயிருவாரு அவரு. ஒரு இன்டர்வியூடா விஜய் சேதுபதி மைக்க பிடிச்சி, அந்த காலேஜ் வந்துட்டு அந்த காலேஜ்ல அவங்க பையன் படிக்கிறாரு. விஜய் சேதுபதி அந்த காலேஜ் போயிருக்காரு, அந்த காலேஜ் அவங்க பையனும் படிக்கிறாப்ல. அந்த அளவுக்கு ஏஜ் இருக்கும். அவர் பையன் படிக்கிற காலேஜ் போயிருக்காரு. மைக்க பிடிச்சி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்றாரு, தலைன்னு சொன்னவொடனே எல்லாம் கை தட்டுறாங்க. செம்மையா கோவம் வந்துருது அவருக்கு. நீ யாராவது இன்ஸ்டா யூடியூப் ஸ்டேஜ்ல போய் பாருங்க. அது மாதிரி இப்ப நான் சொல்றது கரெக்ஷன். வயசு பையனு கரெக்ட் சார், அந்த கரெக்ட் கிடையாது சார். நான் சொல்றது இவாலுவேஷன். நீங்க வந்து டீச்சரோட கரெக்ட் வந்து நேரத்துக்கு வந்துடுறாரு, நோட்ஸ் கொடுத்துடுறாரு, தெளிவா நடத்துறாரு, புரியுற மாதிரி நடத்துறாரு, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாரு, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது இல்லை, இது நீங்க சொல்றது இவாலுவேஷன். சில பேர் எழுதிடுவாங்க, நல்ல பையன் அவனெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கு, இந்த டீச்சரை பத்தி நீ சொல்லுன்ட்டு, நல்லா நடத்துறாரு, இவர் நல்லா கொஞ்சம் புரியல, இவர் அப்போ கோவப்பட்டா பேட் வேர்டு சொல்றா, நீங்க எழுதுனா தவறு கிடையாது. சரி, இருக்கிற பொய் சொல்லக்கூடாதுரா, எனக்கு மார்க் குறைக்கிற நீ, அது சொல்லலை இப்போ, அது வேற. ஆனா அதுல ஒரு செக் வச்சிருக்காங்க நம்ம காலேஜ்ல. நல்லா பாஸ் பண்ண பையன் சொல்றது மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. நல்லா படிக்கிறான், பாஸ் 5 அரியர், தேர்ட் இயர்ல 10 அரியர் வச்சிருக்கிறவனை தூக்கிட்டு போய் 10 அரியர் வச்சிருக்கான் தேர்ட் பிஎஸ்ல ஒருத்தன், எக்ஸ்ன்ற ஒரு பையன், அவன் என்னை பத்தி எழுதிருக்கான், இந்த ஆள் எல்லாம் வேஸ்ட். அப்ப பிரின்சிபல் என்ன சொல்லுவாருன்னா, அதை எடுத்துக்க மாட்டார். அவருக்கு தெரியும் அவன் காலேஜுக்கே வரல, அவன் அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ், அவன் 10 பேப்பர் ஃபெயில் ஆயிருக்கான், அவன் என்னை பத்தி என்ன சொல்லிட முடியும்? அவன் கிளாஸ்க்கு வந்தாதான் என்ன பார்த்தே இருக்க முடியும், பாடத்தை கவனிச்சிருக்க முடியும். சொல்றவங்க எவரிதிங் பர்ஃபெக்டா இருந்தாலும் எவரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், தட் இஸ் டிஃபரெண்ட். ஹியர் while you are talking about your future highly depends on your habits. இந்த ஹேபிட்டை பொறுத்து மட்டும் தான் இருக்கு, சரிங்களா? அதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம், எப்படி சார் நான் ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை நான் வளர்த்துக்கிறது?
சின்ன விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கப்பா. லிட்ரேச்சர் நான் பார்த்தேன், உங்களுக்கு ஒரு லெக்சர் எடுக்கும்போது நான் லிட்ரேச்சர் பார்ப்பேன், உங்க டீச்சரும் ஒரு பாடம் எடுத்துமா லிட்ரேச்சர் பார்ப்பாங்க. அதெல்லாம் புது விஷயம். மோட்டிவேஷனல் டாக்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தது கிடையாது. நான் சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுப்பேன். இவன் என்எம்இ பசங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் பத்தி எடுக்கும்போது ரொம்ப சீரியஸா நான் பேசுவேன். மற்ற டைம் கொஞ்சம் ஃபன்னா பேசுவேன். சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது ரொம்ப சீரியஸ்னஸோட பேசுவேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கோவம் கூட வரும். கவனிக்கலாம் நான். அது வேற ஜேர்னர். இப்ப நான் உங்களுக்கு எடுக்க வந்திருக்கிறது புதுசா ஒரு விஷயம், மோட்டிவேஷனல் டாக் மாதிரி சார் சொல்றாரு, தம்பி நீ வந்து அவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி, அவனுக்கு ஃபியூச்சருக்கு உதவுற மாதிரி ஒரு டாக் எடுக்கணும், அது மாதிரி டைட்டில் கொடு அப்படின்னா நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி கொடுக்கலாம், ஹெல்த்தி ஹேபிட் கொடுக்கலாம்னா அதை பத்தி நான் கொஞ்சம் லிட்ரேச்சர் எடுக்கணும், அதனால என்ன முன்னெடுப்பு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்கரேஜ் ஸ்டார்டிங் வித் சிம்பிள் மேனேஜபிள் சேஞ்சஸ். இப்போ என்கிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ், இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விஷயம், சார் 8:30 மணிக்கு காலேஜ் சார், நான் நீங்க சும்மா போற போகல சொன்னீங்க 6, நான் எடுறது 7:15 சார் அப்படின்னா, இப்ப நான் சொன்னதை தான் நீங்க ஆரம்பிக்கணும். ஒன்றும் பெரிய கதை அல்ல அது. 7:15 6:30 ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிக்க போறோம். அது சின்ன சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ்ல நீங்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, செட் கிளியர் கோல்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் மெஷரபிள், அதாவது ஸ்மார்ட்னு சொல்றாங்கப்பா. ஸ்பெசிபிக், இதை வேணா நாங்கள் நோட் எடுத்துக்கிற பசங்க எடுத்துங்க. சில பேர் எழுதிட்டு இருந்தீங்க. ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும், ரிலவெண்டா இருக்கணும், டைம் பவுண்டா இருக்கும். இந்த மாதிரி கோல் ஸ்மார்ட் கோல்ன்றாங்க. அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். ஒரு கோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஒரு ஹேபிட். இந்த 5 ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்றாங்க. கன்சிஸ்டன்சி இந்த கீ. எப்பயுமே கன்சிஸ்டன்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. சார் போனேன்னா கிளாஸ்ல உட்காந்தேன்னா கவனிக்காம நான் வரமாட்டேன், அது கன்சிஸ்டன்ட், அது ரொம்ப கஷ்டம். என்னையும் சேர்த்து சொல்றேனே, நான் 8:30 வரேன், 1:15 வரைக்கும் பசங்க கிட்ட சப்ஜெக்ட் மட்டும்தான் பேசணுன்ற எண்ணத்தோட சம்டைம் நான் வருவேன். முடியாது முடியாது. திடீர்னு என்ன சொல்லுவேன்னா, என்னடா நீ கட்டிங்கே பண்ணலையாடான்னு கேட்பேன். பொம்பளை பசங்கிட்ட ஏதாவது பேசுவோம், ஆம்பளை பசங்க ஏதாவது பேசுவோம். இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. இது கன்சிஸ்டண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கன்சிஸ்டண்டா இருக்க பழகிங்கன்னா ஜெயிச்சிங்க. ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னாப்பா, தமிழ்ல உதாரணம் சொல்லு, ஸ்டேபிளா. தமிழ்ல உதாரணம் ஸ்டேபிள்னு சொல்றோம். இல்ல அப்படிதான் நமக்கு பழகிருச்சு, அது தப்பே கிடையாதுடா. நம்ம இருக்க நம்ம இதுதான்டா ஹேபிட்டே, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இல்ல நான் முடிச்சிடறேன்ப்பா. நான் கேட்டது என்னன்னா, நான் தமிழ்னு சொன்ன பாத்தியா, அது தப்பு. புரியுற மாதிரி சொல்லு. அதுக்கான இலகுவான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தது. அவ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்டேபிள், நிலையான. அதான் நான் சொல்றேன்டா, நான் எதிர்பார்த்தது என்னன்னா, சுத்தமான தமிழ் வார்த்தை நான் கேட்கலடா. கன்சிஸ்டன்ட்ன்றது வந்து டிபிக் ஒரு புது ரேர் யூஸ் ஆன இங்கிலீஷ் வார்த்தை. ஸ்டேபிளா யூஸ் பண்றது டெய்லி யூஸ் இங்கிலீஷ் வார்த்தை. எதிர்பார்த்தது தான் அவளுக்கு புரியுது, அதுதான் நான் சொல்றது. இப்ப எனக்கு என்ன ஹாப்பின்னா, டீச்சரோட வேவ்ல வந்து சிங்க் ஆகிறதே பெரிய விஷயம்டா. ஒருத்தர் லெக்சர் எடுக்க வராங்க, அவங்களோட சிங்கா அவர் எதிர்பார்க்கறத நான் சொல்லணும். இப்ப இன்னொரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பேப்பர் கரெக்ட் பண்றோமா நாங்க, எந்த டீச்சருமே பேப்பர் மார்க் குறையுதுன்னா, நான் எதிர்பார்த்த பாயிண்ட் அங்க இருந்தா ஃபுல் மார்க்டா. நான் எதிர்பார்த்த பாயிண்ட் அங்க மார்க் குறையும், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் திருத்துறதுக்கும் ஜேபி சார் எங்க டிபார்ட்மெண்ட் அவர் திருத்துறதும் வித்தியாசம் தான். அவர் எதிர்பார்க்குற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் இருக்கான்னு அவர் எதிர்பார்ப்பாரு, நான் எதிர்பார்க்கறது இருப்பான், நான் எதிர்பார்ப்பேன். அவ்வளவுதான் இங்க வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஹியர் இந்த கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியா இருக்கணும். 3 வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம், 3 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் லேர்னிங். கன்சிஸ்டன்சி. அதுக்கு அடுத்தது தான் ஆங்கர் நியூ ஹேபிட்ஸ். சார் நியூ ஹேபிட், இப்போ புது ஹேபிட் ஒன்று வளர்த்துங்கன்றாங்க. இப்போ இன்னில இருந்து நம்ம சார் ஒருத்தர் பயோகெமிஸ்ட்ல இருந்து வந்தாரு, ஒரு லெக்சர் எடுத்தாரு. எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன், என்னோட இயல்புகளில் ஒரு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு புது விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன் சார், புது இயல்பை நான் கொண்டு வரணும், ஒரு ஹேபிட்டை நான் கொண்டு வரணும், என் வாழ்க்கையிலுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நான் கொண்டு வரணும். அப்படின்னா என்ன சார் பண்ணலாம், சின்னதா ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். நார்மலா நம்ம பிரஷ் பண்ணுவோம், இது ரொட்டீன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. யாராவது பிரஷ் பண்ணாத ஆட்கள் இருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் பிரஷ் பண்றோம். பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் பர்சனல் அட்டாக்லாம் வேண்டாம், ஜென்ரல் பேர். நான் உங்க டீச்சரும் கிடையாது, நான் கெஸ்ட் மாதிரி என்னும்போது அது அப்போ நம்ம ரொட்டீன் கிளாஸ்ல பேசுவோம். அவன் பேரை சொல்றது கலாய்க்கிறது. பிரஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் ஏன் சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ண என்எம்இ கிளாஸ்ல மறுபடியும் நீங்க இருக்க சைக்காலஜி பசங்களுக்கு எதை பத்தி பேசினாலும் ஸ்ட்ரெஸ் சார், ஆங்ஸைட்டி சார், டிப்ரெஷன் சார், இவங்க சொன்னா இருக்கு அப்படின்ட்டு. இருக்கு சார், உள்ளபடியே இருக்கு, இல்லாமலாம் யாரும் இப்போ எடுத்து பேசல. சும்மா அவங்க ஒரு மாயை கிரியேட் பண்றாங்கன்னா நம்ம போய் சொல்ல வேணாம், இருக்கு. இப்ப நீங்க படிக்கிற பசங்க உங்களுக்கு டீவியேஷன்ஸ் இருக்கு. வயசு பொண்ணு பார்த்தா ஆம்பளை பையனுக்கு தோணும், பொன் பிள்ளைக்கு ஆம்பளை பையனை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும். இது இயல்பு, வரத்தான் செய்யும். வரலன்னா தான் தப்பு, வரலன்னா வைத்தியம் பண்ணணும், டாக்டர்கிட்ட போகணும். சார் அந்த பையனை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தோணல சார் அப்படின்னு தோணா நீ டாக்டர்கிட்ட போ. இது லிசன் சப்ஜெக்டிவ்லி டாக்கிங். இது டீவியேஷன்ஸ் இருக்கும். அந்த டீவியேஷன் அப்போ நான் வந்தது அதுக்கு இல்லை, நான் வந்தது படிக்க, நான்
பே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம கெத்தா இருக்கணும். அப்கோர்ஸ் இது இயல்பு இந்த வயசுல இருக்கும்டா, இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப யாருமே மறுக்க போறது இல்லை இதை. இது இயல்பு, இதை ஜெண்டர்னு சொல்றோம். இருக்கும் சார், இருக்கும்போது வந்தது அதுக்கு இல்ல. காலேஜ் வந்து லவ் பண்ண கிடையாது சார், சத்தியமே கிடையாது. படிக்க வந்திருக்கோம், டிகிரி வாங்க வந்திருக்கோம், 4 விஷயம் கத்துக்கிறோம். அப்போ அந்த அதுல ஃபுல்லா எனர்ஜி போட்டுருவோமே, அப்பதான் நம்ம மைண்ட் ஃபுல்லா சாச்சுரேட் ஆயிரு. படிப்பாங்க ஏறாது, வேற விஷயம் ஏறிச்சுன்னு. அப்போ அதுலதான் கொஞ்சம் கேர்ள்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறாங்க, வந்தது படிக்கிறதுக்கு. ஆம்பளை பசங்க கொஞ்சம் கலாட்டா பண்ணிக்கிறீங்க. இதுதான் நடக்கிறது. இங்க தான் எல்லா காலேஜ்லயும் அதான் நடக்குது, உலகத்துல அதான் நடக்கிறது. ஹியர் அவங்ககிட்ட அந்த சில மெச்சூரிட்டி இருக்கு, அதெல்லாம் தை சக்சீட். சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிடேஷன்லாம் நமக்கு வேணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது இல்லையா சார், எங்க அப்பா மெடிடேட் பண்ணாரா சார் நான் பண்றதுக்கு? வேதனா சில பேர் கேட்பாங்க, எங்க அப்பா பண்ணாரா நான் பண்றதுக்கு, எங்க தாத்தா பண்ணாரா, அவர் அவ்வளவு வருஷம் வாழ்ந்தார், எல்லாம் கரெக்ட். அப்ப இருந்து சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற. அப்ப அவர் மொபைல் வச்சிருந்தால காலையில் நைட் வரைக்கும், ஒரு வீட்டுல 10 போன் இருந்துச்சா, ஒரே ஒரு டெலிஃபோன் இருந்துச்சு. இப்போ 10 போன் இருக்கு, டிவியேட் ஆகுது. நம்ம இருக்கிற ஸ்மார்ட் ஸ்கிரீன் நிறைய பாக்குறோம், ஏகப்பட்ட டிவியேஷன்ஸ் இருக்கு. இப்போ சூழல் வேற. இப்போ நம்ம தனியா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உன்னால எதை பத்தி யோசிக்காம உட்கார்ந்து முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டப்ப முடியாது. தப்பு. அவன் மைண்ட் அப்படியே சேச்சுரேட் ஆகும். சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேட் பண்ணுங்க ஆஃப்டர் பிரஷிங். பிரஷ் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து 10 மினிட்ஸ் உட்காந்து எதை பத்தியும் யோசிக்காம மைண்ட் ரிலாக்ஸா, எந்த மனசுல அப்படியே ஓடும் இல்ல, இது இயல்பா நடக்கும்ல, இன்னொன்னு போகும் வரும். ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் பொம்பளை பொண்ணுங்களா தெரியும், பொம்பளை பசங்களும் ஆம்பளை, இது இயல்பா தெரியும் எல்லாருக்கும். அப்ப அதெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு சில படிப்பாளியா இருப்பான், புக்கே வரும். அவன பைத்தியக்காரன் தான் சுத்த போறான், பெரிய பெரிய புக்கா வரும். வீராசார் எடுத்துட்டு வந்த புக்கு வரும், இவர் எடுத்துட்டு வந்த புக்கு வரும், அது ஒரு இது ஒரு பவர் பாயிண்ட் வராது. எதுவுமே இல்லாம காமா ரிலாக்ஸா ஒண்ணுமே யோசிக்காம இருக்க முடியுமான்னு கேட்டா அதுதான் மெடிடேஷன் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுப்பா. ஒரு காலத்துல ஏதோ சொல்லுவாங்கடா, புத்தர்கள் எல்லாம் பண்ணாங்க அவங்க மாதிரி எல்லாம், அதனாலதான் அவங்க எல்லாம் சுத்தி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எதையுமே நம்பாமலாம் போகிறது. என்னோட பேரண்ட்ஸ் சொல்றது நான் எப்பயுமே என்னமே கிளாஸ் சொல்லுவேன். ஒருத்தர் நம்ம பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னா அது காரணம் இருக்கும். மூதாதையர் சொல்றாங்க, எல்லாத்துலயும் அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஹியர் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு புது ஹேபிட். ஒரு விஷயத்த மானிட்டர் பண்ணுங்க. இப்ப நம்ம போன்ல எழுதிக்குவோம், நான் இன்னைக்கு வாக் பண்ணேன், இப்போ ஒரு லெக்சர் நடக்குதுன்னாப்பா, இப்ப நீங்க சில பேர் நோட்ல எழுதுறீங்க கவனிக்கிறீங்க. நான் எப்ப போனாலும் பிரேயர்ல ஃபாதர்ஸ் ஏதாவது பேசினா கூட என் போன்ல எழுதிக்கும் அந்த பாயிண்ட்ஸ். எனக்கு ஒரு இயல்பு இருக்கு. இந்த போன் இல்லைன்னா நம்மளாம் கைத்து வாங்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஏர்பிளான் மோட் போட்டு அப்பாஸ்ட கொடுத்துட்டேன். இல்லாட்டி ஒரு ஃபோன் வரும், இல்லாட்டி மெசேஜ் வரும். நோட்டிபிகேஷன் வைக்க மாட்டேன்டா, சத்தியமா நோட்டிபிகேஷன். அந்த மெசேஜ் நான் சாயங்காலம் படிச்சேன், என்ன இருப்பது? இப்போ மெசேஜ் போட்ட செத்து போயிடுவானா? நான் சாயங்காலம் படிக்கிறேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ படிக்கிறேன், முடிஞ்சதுக்கு. ஹியர் சொல்ற விஷயம், நீங்க ஒரு நல்ல விஷயம்னா அதை நோட் பண்ணுங்க, பேப்பர்ல எழுதுங்க. ரைட்டிங்ல ரொம்ப நல்ல ஹேபிட்ரா. என் கிளாஸ்ல உங்க என்ன பசங்க கேளுங்க, 5 யூனிட் எழுத வைப்பேன். நீங்க சிரிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அபி கூட சிரிச்சான் தான், முடியாதுன்னு கூட சொல்லிட்டான். சிரிக்கிறது நல்ல பழக்கம், அது வேறடா, அந்த சிரிப்பு வேறடா, மகிழ்ச்சியா இருக்கிறது வேறடா, அந்த சிரிப்பு வேற. எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறோம்டா, அது இருக்கணும்டா. அதுக்கப்புறம் என்னடா லைஃப்ல இருக்கு, கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கணும், அதுல மாற்றம் இல்லை. என்ன சார் ஸ்கூல் பையமா, நாங்க 3rd இயர் கிளாஸ் நோட் எழுதுறீங்க, கிளாஸ் நோட்ல சைன் பண்ணுவீங்க, கிளாஸ் நோட்ல மார்க் போடுவீங்கன்னு கேட்டாங்க. நிறைய கேட்டது உங்க பிபிஏ தான். பேச வேண்டிய இடத்துல பேசணும்லப்பா, பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கக்கூடாது. அமைதியா இருன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேச்சு பேசுறது. தம்பி உங்க சஜஷன் சொல்லுங்கப்பான்னு சொல்லும்போது அமைதி. அவனுக்கு தான் சஜஸ்ட் சொன்னாங்க. ஆரம்பத்துல போனோடனே சஜஷன்லாம் கேட்டோம், இந்த மாதிரி இன்புட்லாம் சொன்னோம். அப்ப நான் சொன்னேன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எழுதுறதை விட ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. எல்லாமே எழுதுங்கப்பா, எழுதுற நல்லது கெட்டது எல்லாம். எனக்கு எப்படின்னா கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட எழுதாண்டா. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எனக்கு டெப்ரெஸ்டா இருந்துன்னு வச்சு, என்னடா வார்த்தை டிப்ரெஷன், அதுதான்டா டெப்ரெஷன் சொல்லிட்டேன்டா. அந்த பொண்ணுங்க, சார் நீங்க சொன்னது பிள்ளை இருக்கிறது, சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி அப்புறம் கத்துக்கிட்டேன், டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நான் எழுதுவேன், இதுதான் காரணம், என் பொண்ணாடி செம்மையா திட்டா, சரி அவங்க கஷ்டம் என்னமோ அதெல்லாம் நடக்கும்டா, கல்யாணம் நடந்தான்னு உனக்கு தெரியும், எழுதுவோம். ஏழு அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும், நமக்கு ஒரு கேள்வி வரும், திட்டினது காரணம் என்ன, நீ நம்ம பண்ண தவறுகள், அதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே, சார்ட் அவுட். எழுதுறது ஒரு நல்ல இயல்பு. நான் சம்டைம் நோட் எடுக்கணும், போன்ல எழுதுவேன். காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் போன்ல எழுதிட்டு போயிடுவேன்டா. போன் எங்கேயோ போயிருக்கும், வெங்காயம் தக்காளி எழுதிட்டு போயிடுவேன், மறக்காம இருக்கும். அப்புறம் ஏன்னா மறந்துட்டு வந்து அதுக்கு திட்டுவாங்க, வாழைக்காய் கவனி. யூ ஹாவ் டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். சார் எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம், கொஞ்சம் growth இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே ப்ராக்ரஸ் பண்ணணும். இப்ப நேற்று மாதிரி இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நினைவா இருக்கு, ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம், ரைட்.
சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு சார் அப்படின்னா, talk to yourself at least once in a day, otherwise you may miss a meeting with an excellent person in this world. உங்ககிட்ட நீ பேச, உன்னோட பெரிய இப்ப யாரு இப்போ நான் இப்ப என்ன மதிக்கணும்டா, நானே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டீங்க வந்தேன்னு அபி, நான் ஒரு பைத்தியக்காரன் நான், சரி போங்க சார். நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு சில நல்ல இயல்புகள் இருக்குடா, என்னோட வாழ்வியலை நீங்க எடுத்துங்கடா, கஷ்டப்பட்டா கூட இப்ப நல்லா இருக்கிறான்டா அப்படின்னு நான் சொன்னாதான் ஆமா சார் நீங்க கேட்போம். என்னை விட ஒரு பெரிய எக்ஸலன்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை விட ஒரு எக்ஸலன்ட் பர்சன் இந்த வேர்ல்டு யாருமே நீங்க அவங்கவுங்க நினைக்கணும். நம்ம நம்மளே மதிக்காம எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பண்றதெல்லாம் தப்பு, நான் ஒரு பைத்தியம். ஒரு என் கிளாஸ் ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்லுவான், உனக்கு என்னம்மா, அவன் கேர்ள்ஸ் கிட்ட தான் சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸுங்க தான், உனக்கு என்னம்மா நீ பைத்தியம் எது வேணா பேசிடுவேன், நான் அப்படி பேச முடியும் சார்ட்டு. அவன் என்னோட ப்ராஜெக்டோட யூஜி தான், யூஜி ப்ராஜெக்ட் வந்துட்டு, உனக்கு என்னம்மா நீ பைத்தியம் நீ எது வேணா பேசுவேன், நான் அப்படி எங்க சார்ட்ட பேச முடியுமா? ஒரு காமெடி தான்டா அது, அவன் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மள நாம குறைச்சி மதிப்பிடவே கூடாதுடா. சில இடங்கள்ல ஃபன்னா பேசுறதுலாம் வேற, ஃபன்னா பேசுறது நீங்க சொல்ல, சீரியஸா பேசும்போது யூ ஹவ் டு கிவ் சம் டியூ ரெஸ்பெக்ட் வித் யூ. உனக்கு நீ மரியாதை நீ கொடு, நீ ஏன் மரியாதை இருக்கலாம், வேற யாரை கொடுக்க போற? ஒன்னு என்ன சொல்றதுன்னா, அவர் என்ன விவேகானந்தர் என்ன சொல்றாரு, நீங்க கண்ணாடி முன்னாடியோ இல்ல உட்காந்து நீங்க சாதாரணமா இருக்கும்போது, இன்னைக்கு நான் இப்படி பண்ண, இது தப்பு, இப்படி பண்ணிட்டு இருக்கோம், டே கவனி, ஒரு தம்பி கவனி, பாய்ஸ் பேச ஆரம்பிச்சு, இன்னைக்கு நான் இப்படி பண்ணேன், அது தப்பு, இப்படி நான் பண்ணிருக்க கூடாது, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். இன்னைக்கு ஃபாதர்கிட்ட போய் நான் பேசின பாருங்க சார், நீ நினைக்கிற கரெக்டா அவர்கிட்ட போயிட்டு இப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன், அது நல்லது. இதே மாதிரி ஃபாதர்ஸ் லெவல் நம்ம பேசணும். ஒன்னு நீ அப்ரிஷியேட் பண்றேன், இப்படி நம்ம பேசிருக்க கூடாது. சார் ஒரு விஷயம் சொல்றாரு, எடுத்து நம்ம பேசணும், தம்பி எடுத்து அது பண்ணிருக்கூட, நாமளே நம்ம திருத்திக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏ டே. அட்லீஸ்ட் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர், அட்லீஸ்ட் நீங்க 10 தடவை கூட இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா நினைச்சுக்க, எப்பயுமே அவன் தானே பேசிக்கிறான், அவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவான். உலகத்துல எல்லாருமே தானே பேசிக்கிறான் தான், மனசுக்குள்ள பேசிக்குவோம், பைத்தியக்காரன் வெளியில பேசுவோம். இப்ப நாம அப்படி பேச மாட்டோம், நாமளே நம்ம பேச மாட்டோம். நம்ம சொல்றோம்ல, மூளை சரியில்லாதவங்க தப்பு வெளியில பேசிக்குவோம், அதான் அவங்க பண்றது. மோஸ்ட்லி நம்ம மனசுக்குள்ள பேசிக்குவோம், நம்ம என்ன நல்லது கெட்டது என்ன பண்ணோம், கரெக்ட் தப்பு எல்லாம் நம்ம பேசிக்கணும், அது ஒரு குட் ஹேபிட். அதான் அவரும் சொல்றாரு. இந்த சுவாமி விவேகானந்தரை விட இன்டலெக்சுவல் அறிவுசார் மனிதர்கள்லாம் குறைவு. ஏபிஜே அப்துல் கலாமோட அறிவுசார் மனிதர்கள் குறைவு. அவங்க எல்லாம் சொல்லாதப்ப நம்ம புதுசா சொல்லி போறோம். இப்ப அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து நான் பேச முடியும், சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய பேசுங்க, நீங்க உங்களோட பேசுங்க, உங்களோட பெரியவங்க யாருமே இல்லை, உங்களோட எக்ஸலன்ட் பர்சன் யாருமே இல்லை. அவர் கோட் பண்ற வேர்டு இந்த வேர்ல்டுலயே, அவர் ஒன்னும் இந்தியாவில் ஏபிஜே அவங்க அமெரிக்கால அவங்க அப்படி சொல்லல, ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்க தான் எக்ஸலன்ட் பர்சன், உங்களை நீங்க மதிங்க, ரைட்? 3 விதமான ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். நான் ரெஃபர் பண்ணதுக்கு பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஹேபிட்ஸ். பிசிக்கல் என்ன சார் சொல்லுதுன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ். இப்ப ரொம்ப முக்கிய தேவைடா, இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை எக்ஸசைஸ். இப்ப எனக்கெல்லாம் 40 தாண்டினதுக்கு அப்புறம் தான் தொப்பை வந்துருச்சுன்னு நினைச்சேன். வயசு பசங்கலாம் தொப்பை இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா ஃபுட் ஹேபிட். யாரு மேலே இப்ப நான் தப்பு சொல்லல, உடனே இவன் அவனை பார்ப்பான், அவன் இவளை பார்ப்பா, இது என்ன இருக்கு, நிறைய பேருக்கு கவனி. பிசிக்கல் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட், தம்பி ஒரு நிமிஷம் டாடி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே பேசினா எப்படிறா எனக்கு, அவன் பேசினா பரவாயில்ல, எனக்கு கேட்கறதுல 30 minutes பிசிக்கல் ஆக்டிவிட்டி மோஸ்ட் டேஸ் ஆஃப் த வீக். 7 நாள் இருக்குன்னா 7 நாள்ல 6 நாள் மோஸ்ட்னு சொல்லுவோம், 5 நாள் மோஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு நாள் மோஸ்ட்னு சொல்ல மாட்டோம். சாரி, வாரத்துல ஒரு நாள் நான் சண்டே வேணா லீவ் எடுத்துக்கலாம் எக்ஸசைஸ். மோஸ்ட் ஆஃப் த யூ ஹேவ் டு டேக் ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஈட்டிங், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்றாங்க, ஹைட்ரேஷன், ட்ரிங்க் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அடிக்குவேட் ஸ்லீப், 7 to 8 hours தூங்கணும். இப்போ நிறைய நம்ம தூங்குறது குறைக்கிறோம், குறைச்சி ஒன்றும் படிக்கிறது இல்லை, ஃபோன் நோண்டு. தூக்கத்தை நல்லா குறைச்சி வச்சிருக்கீங்க வயசு பசங்க நீங்களாம். சார் தூக்கத்தெல்லாம் நாங்கள் குறைச்சி அசைன்மெண்ட் எழுதினீங்களா? கிடையாது. செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களா? கிடையாது. என்எம்இ நோட் எழுதுனீங்களா? கிடையாது. ஃபோன் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து, ரீல்ஸ் பார்த்து, இவ்வளோதான். ஒரு 7 to 8 hours நீங்க ஸ்லீப் இருக்கணும்னு சொல்றாங்க. மென்டல் ஹெல்த் எப்படி சார்? பிசிக்கல் அது, மென்டல் பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். எப்பயுமே இந்த ஒரு விஷயம் எங்க அப்பா எனக்கு சொன்னது தான்டா, உனக்கு உன் மனசுல, நான் எங்க அப்பா என்ன பார்த்துருக்கும்போது உங்க ஏஜ்ல இருந்து பார்த்துருப்பாரு, சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பாரு. எனக்கு புத்தி எப்போ சொல்லியிருப்பானோ உங்க வயசுல தான் சொல்லியிருப்பாரு, காலேஜ் போகும்போது வரும்போதெல்லாம். உனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, டெப்ரஸ்டா இருக்கு, ஏதாவது சொன்னீங்கன்னா, பிஸியா இருந்த பிரச்சனை இல்லடா எப்பயுமே. என்னடா
சாக்லேட் சாப்பிடும். டிப்ரெஷன் ஆசை அதுமே யாரா இவனுக்கு ஈஸியா இருக்கும். டிப்ரெஷன் ஏதாவது வரும், எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குடா. நாம எனக்கு மட்டும் சார், எனக்கு மட்டும் தான் சார் இப்படி வருது. எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. யாரும் என் கஷ்டம் இல்லாதவங்க கிடையாது. உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம ஃபாதருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். பிரின்சிபல் லெவலுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஹெச்ஓடி சார் உங்க டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம், பிரின்சிபலுக்கு ஃபாதருக்கு அந்த பிரச்சனை. ரேங்கிங் வாங்கணும், என்ஐஆர் இன்னும் ஒன் நேரத்தில் இன்னும் நல்லா வரும். உங்க கிளாஸ்ல என்ன ப்ராப்ளம், அரியர் முடியும், இதை முடியும். எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம். சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். மென்டல் ஹெல்த் ஹேபிட்ஸ்ல மென்டல் அவங்க சொல்றது மைண்ட். பிஸியா இருந்தீங்கன்னா எப்பயுமே டெவியேஷனே வராதுடா. நீங்க காலையில காலேஜ் வரீங்களா, நாம இங்க பண்ற தப்பு என்ன, ஒன்னே காலம் பேக் தூக்கி கிளம்பிடுறது. சார் என் டைம் முடிஞ்சிச்சு, ஒன்னே காலுக்கு அப்புறம் எந்த ஃபெசிலிட்டி நம்ம கேம்பஸ்ல இல்லையா, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஷிஃப்ட் ஒன்று முடிச்சோன்னு கிடுகிடுன்னு போயிடுறீங்க. போயிட்டு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல். பார்ட் டைம் போற பசங்களை பத்தி நான் சொல்லலை. டெய்லி யாரும் இங்க எந்த கிளாஸ் டீச்சரும் அசைன்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்குல்ல, போனவொன்னு அப்படி எழுதுறோம், கடைசி நாள் முன்னாடி உட்காந்து எழுதுவோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நம்ம பண்றது. பிஸியா இருந்தீங்கன்னா எந்த விதமான டிவியேஷன் உங்க மைண்ட்ல வராதுன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் திங்கிங், மோஸ்ட்லி நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது. எப்பயுமே இப்படியே போனுச்சுன்னா நான் தோத்துருவேன், இப்படியே போனா நான் செத்து போயிடுவேன், நான் எங்க சார் ஜெயிக்க போறேன், நீங்க பிபிஏ முடிச்சோடனே எங்க அடிச்சிடும் வேலை, இதுதான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். பிபிஏ முடிச்சாலும் வேலை கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். உன் மனசு என்ன போல வாழ்க்கை, உன் மனசு சுத்தமா இருந்தா சத்தியமா வேலை கிடைக்கும். அரியர் இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பேப்பர் இருந்தாலும் கிடைக்கும், 10 பேப்பர் தான் வேலை கிடைக்கும். எல்லா பேப்பர் முடிச்சுட்டு பர்ஃபெக்டா போயிட்டு உன் மனசு சுத்தமான வேலை கிடைக்காது. எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் என்ன போலதான் வாழ்க்கை. நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நான்லாம் ஆண்டவன் ரொம்ப நம்புவேன்டா. சில பேர் இல்லாம இருப்பான், அதை பத்தி நம்ம பேசல. ஹியர் என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். சார் டிகிரி முடிக்கிறேன் சார், முடிச்ச உடனே வேலைக்கு போறேன் சார், சத்தியமா நடக்கும். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் சார், வேலைக்கு அது கஷ்டமா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கிராட்டிடியூட், கீப் கிராட்டிடியூட் ரெகுலர் பாசிட்டிவிட்டி லிமிட். கிராட்டிடியூட் அப்படின்றது சில பேர் மதிக்கணும்டா, ரெஸ்பெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் திங்கிங், மைண்ட்ஃபுல்னஸ், ஸ்கிரீன் டைம். மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசும்போது ஸ்கிரீன் டைம் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம ஃபுல்லா மொபைல்ல நிறைய இருக்கணும். இப்போ மொபைல் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன்ப்பா. மோஸ்ட்லி இப்போ நான்லாம் ஒரு 2 குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ். இப்போ எனக்கு நான் போய் ஒரு டாக்டர் யார்ட்டையோ ஃப்ரெண்டு சொல்றேன்னு வச்சுங்களேன், என் பசங்க அதிகமா ஃபோன் பாக்குறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு தெளிவான ஒரு டாக்டரா இருந்தா, ஒரு தெளிவான ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்தா, ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்ல, நீங்க எவ்வளவு சார் பாக்குறீங்கன்னு தான் கேட்பாரு. அதுதான் காரணம். நான் ஃபுல்லா போனே வச்சிருந்தேன்னா என் பாப்பாவும் பையன் என்ன பண்ணுவாங்க, நீ போன் கொடு டாடி, நீ பார்த்தது போதும், நானும் 3 மணி நேரம் பார்த்து நீ போனே வச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட கொடு, இதுதான் இயல்பு. ஸோ ஹியர் ஸ்கிரீன் டைம் லிமிட் பண்ண, இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, போத் ஆஃப் அஸ், ரைட். ஃபைனலா வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஹேபிட்ஸ். Build strong relationship, invest time in nurturing meaningful connections, seek support and learn to say no. முதல்ல உன் நண்பரை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்றேன்னு ஒரு பழைய காலத்து ஒரு பழமொழி இருக்கு. இந்த பையனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா இவன்கிட்ட தான் பேசணுன்ற அவசியமே கிடையாது. இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சார் லாஜ்மேன், அவன்கிட்ட பேசினா இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். சேர்க்க ரொம்ப முக்கியம்டா. வீட்டாளுங்களே என்ன திறமை சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பையனோட சேருன்னு வாங்க, நல்லா படிக்கிற பையனோட சேருங்க. ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வாணியம்படியில நாங்க வந்துட்டு சேட்டு நகை கடைக்கெல்லாம் போவோம். அங்க நகை கடையில இருக்கிற சேட்டு ஒருத்தர் சொன்னாரு, அது எனக்கு மனசுல இப்ப கூட இருக்கு. அவரு பாய், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இங்க எங்க காலேஜ் இதை நான் படிச்ச காலேஜ் தான் படிச்சாங்க, இஸ்லாமியா தான் படிச்சானுங்க. அவனும் இஸ்லாமிய காலேஜ் போறிய சேட்டு பையனை, போறியா போய் படிக்கிறியோ அதெல்லாம் அப்புறம், சேட்டுக்கு எதுக்கடா படிப்பான், அவன் தான் நகை கடை வச்சிருக்கானே ஆல்ரெடிப்பா, அதெல்லாம் அப்புறம். போய் நல்ல வசதியா இருக்கிற பசங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கும். இவன் என்ன சொல்லி அனுப்புறான், அப்போ கூட வியாபாரம் தான் கற்றுக்கிட்டு அனுப்புறான். அங்க போனா கஸ்டமர் கேட்ச் பண்ணிட்டு, அப்படின்னு டிகிரி முடிச்சு வந்துட்டீங்க, கடையில உட்கார போறேன், கடையில உட்காந்து பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு வியாபாரம் பண்ண போறேன். அப்போ கஸ்டமர் உனக்கு வரும். நான் சொல்றது விளங்கடா, உங்களுக்கு புரியாது உங்களுக்கு. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, எவ்வளவு பெரிய தப்பான மன ஓட்டம் அது. நம்ம பிள்ளைங்க என்னடா சொல்லு, படிக்கிற பையனோட சேர்றா, படிப்படா ஜெயிப்படான்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்லி அனுப்புறான் சேட்டு, வடக்கான காரி துப்புறானா, சும்மா துப்புறது இல்லை, அவன் அப்படிதான் நண்டுகிறான். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நான் என்ன சொல்லுவான், எங்க சித்தப்பா வராரு, அவர் இன்னும் கம்மியா பண்றாரு. அது மாதிரி அது இருக்கு. அப்பனுங்க வேலை அவன் காட்ட தான் செய்வானுங்க. அவன் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். வாடா அவரு சேட்டு, அவர் சொல்ற ராஜஸ்தான் தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாம், பீகார் இல்லடா, சேட்டுங்க ராஜஸ்தான் இல்லடா. அவங்க பேச மார்வாடி பேசுவாங்க. அவர் என்ன சொல்லி கூட 20 வருஷம் முன்னாடி இருக்கா. நான் படிச்ச காலத்துல
அந்த சேட்டு பசங்களும் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க அவங்க அப்பா சொல்றது, அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கும். அவர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு எப்படி இருக்கும் அது கேட்கும்போது இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. சார் நான் என்ன தெரியுமா சொல்வேன், சார்னு சொல்லுவேன், என்ன ஒரு ஸ்டூடெண்ட் தான் என் பையன் அங்க போய் காலேஜில் படிக்கணும், படிப்புலாம் அப்புறம் நல்ல பணக்காரனோட சங்கோஜம் வச்சுக்கோன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் தெரியுமா? எனக்கே புரியுது ஏன் சொல்லுவீங்கன்ட்டு. அவன் 3 வருஷம் டிகிரி முடிச்சு இங்க உட்கார வைப்பீங்க அவனை முதலாளியா, கஸ்டமர்ஸ் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு நம்ம வீட்டு பசங்க உன் தங்கச்சிக்கு தம்பி நீங்க என்ன சொல்லி நல்லா படிக்கிற பையனோட சேரு, கெட்ட பையனோட சேராத. இது கரெக்ட், தவறு கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஹியர் ரிலேஷன்ஷிப் பிளேஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற ரிலேஷன்ஷிப்ல பல மீனிங் இருக்குடா. வயசு பசங்க உங்களுக்கு தெரியாத ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு தெரியாதது இல்லை. ரைட். சீக் சப்போர்ட் டே ஒரே ஒரு இன்னும் 2 ஸ்லைட் தான் நான் முடிச்சிடறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். சின்னதா ஒரு ஸ்டோரி நான் படிச்சது ஞாபகம். ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அவங்க அப்பாவோட வண்டியில காலேஜில் போய் அவர் தான் விடுவார். வண்டியில கூப்பிட்டு போய் அவர் தான் காலேஜில் விடுவார். விட்டுட்டு அவர் தான் கூப்பிட்டு வருவார். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றா. ஜாயின் பண்ணும்போது அவங்க டேடி கிட்ட நல்லா பேசுற பொண்ணு, நல்லா கலகலன்னு பேசுற பொண்ணு, மனசுல எது வச்சுக்காம பேசுற பொண்ணு. அவ மென்னு முழுங்க ஒரு வார்த்தை சொல்றான், டேடி எனக்கு போனதுல இருந்து பாய்ஸுங்களை பார்த்தாலே ஒரு பையன்கிட்ட பேசணும்னு வேற தோணுது, ஒரு பையன்கிட்ட பேசணும்னு வேற எனக்கு தோணுது டேடி. இது எப்படின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி மென்னு மொழின்னு சொல்றா. அவன் என்ன சொல்ல வரேன் கிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல வரா. அதுதான் அதோட மீனிங். அவங்க அப்பாட்ட அப்படிதான் பேச முடியும். ஒரு டேடி கிட்ட 17 வயசு பொண்ணு +2 முடிச்ச பொண்ணு எப்படி பேச, அப்படிதான் பேச முடியும். அவர் கேட்டுட்டு எல்லா கதையும் கேட்டு அவர் சொல்றாரு, அம்மா நீ இது கேட்டதுக்கு நான் உனக்கு ஒரு பதில் சொல்றேன். நீ எல்கேஜி படிக்கும்போது உங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நீ வந்துட்டு கிளாஸ் ரூம்லயே பாத்ரூம் போயிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் உடனே வந்தேன், திங்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தோம், அங்கேயே மாத்தினேன், எல்லாம் பண்ணேன். இப்போ அப்படியே பண்ணுவியாடாமான்னு கேட்டேன். இப்போ எப்படி டேடி பண்ணுவோம்? வாஷ்ரூம் போவேன், டைம் பிரேக் இருக்குல்ல, எனக்கு 15 பிரேக் இருக்குல்ல, அப்பதான் நான் போவேன். இது மெச்சூரிட்டி. அது மாதிரி தான் இது. இட் இஸ் நாட் ரைட் டைம் டு சூஸ் எ பார்ட்னர். இட் இஸ் நாட் ரைட் டைம் டு சூஸ் எ பார்ட்னர். இட் இஸ் எ டைம் டு ரீட். இட் இஸ் டைம் டு ஸ்டடி. அதுக்கான வரும்ல டைமு. உனக்கு சூஸ் பண்ற டிகிரி முடிச்சு நீ சம்பாதிக்க போவ, அப்போ உனக்கு பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன வந்து சொன்னேன்னா, அந்த பையன் நல்ல பையனா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னு ஒரு ஸ்டோரி எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதான் இன்ஸ்டால பாத்துங்க, தெரியல, மைண்ட்ல உட்காந்துருக்கேன் அந்த ஸ்டோரி. எங்க படிச்சேன்னு எனக்கு தெரியலடா. நிறைய புக்ல படிச்சிருப்போம், இன்ஸ்டால பார்த்திருப்போம், நான் முதல்ல ஃபேஸ்புக்ல பார்த்திருப்போம், இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறாரு அவங்க டேடின்னா, இது கரெக்டான டைம் கிடையாது. இப்போ வந்து அட்ராக்ஷன் இருக்கும், ஆம்பளை பையன் மேல ஒரு பொண்ணுக்கு இருக்கும், இது இயல்பு, ஹார்மோன். பட் இட் இஸ் நாட் ரைட் டைமான்னு கேட்டா கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேரம், ஒரு டிகிரி முடிச்சு நீ சூஸ் பண்ற அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் காலேஜுக்கு விட்டுடுறாராம். ரிலேஷன்ஷிப் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த டைம்ல நம்ம சாய்ஸ் எல்லாம் எடுக்கலாமான்னு கேட்டா தப்பு. சார் நான் 3rd இயர் படிக்கும்போது லவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இயர்ல தான் வேணாம்னு சொன்னீங்களே சார், 3rd இயர்லயும் லவ் பண்ணக்கூடாது. பிஜி ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணக்கூடாது, பிஜி செகண்ட் இயர்ல பண்ணக்கூடாது. வேலைக்கு போகும்போது தெரியாது, அது எனக்கு தெரியாது. சரி டேய், நான் காலேஜ் லெவலோட நமக்கு முடியுதுடா லிமிட். நான் வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு ஹெச்ஆர் இருந்தா நான் அங்க கருத்து சொல்ல முடியும். நம்ம காலேஜ் பத்தி நமக்கு தெரியும். ரைட். கடைசியா நம்ம ஃபவுண்டர் இவர் என்ன சொல்ற, கடைசி நம்ம ஃபவுண்டர் என்னடா சார் சொல்றாரு, டான் போஸ்கோ காலேஜ்ல படிக்கிறோம், டான் போஸ்கோ இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம், அமெரிக்கா கூட நான் வேலைக்கு போவேன் சார், அங்க கூட போய் நான் சொல்லுவேன் நான் படிச்ச காலேஜ் வந்து டான் போஸ்கோ இன்ஸ்டிடியூஷன். சொல்லலாம், தப்பு இல்லை, பொய் சொல்லலையே, உண்மைதானே சொல்றோம். Do not put off till tomorrow the good you can do today, you may not have tomorrow. ஹேபிட்ஸை நம்ம ஆரம்பிக்கும் போதே, சார் நீங்க சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு சார் பாயிண்ட், கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டீங்க, 10 நாள் கழிச்சு செகண்ட் இயர் முடிச்ச உடனே ஆரம்பிச்சிடறேன் சார். செகண்ட் இயர் வேணாம், 3rd இயர் சார், லாஸ்ட் செமஸ்டர் முடிச்ச உடனே ஆரம்பிச்சிடுறேன். நீ உயிர இருந்தா தானே? அவரை தான்ப்பா சொல்றாரு, நான் சொல்லல. ஒண்ணுக்கு அபாஷனை முறைச்சு பாக்குறான். அவர் சொல்றாரு, யூ மே நாட் ஹேவ் அ டுமாரோ. நாளைக்கு இருக்குன்னு யாருக்குமே சொல்ல தெரியாதுடா. நாளைக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வைகு மிஸ்டர் ஃபேக்கல்டி இருப்பாரு, செத்து போயிட்டாரு. உடனே நீங்க என்ன, அவர் பார்த்துருக்கேன், அவன் எக்கனாமிக்ஸ் பண்ணி அவன் சொல்றான், சார் தம்பி நான் மச்சான் நான் அவனை அவர் பார்த்துருக்கேன்டா, காமர்ஸ், அவர் உங்க டிபார்ட்மெண்ட் வந்தது, எங்க டிபார்ட்மெண்ட் யாருமே உத்தரவாதம் கிடையாது. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், எனக்கு கூட சொல்லி தரலாம். பிபிஏ 3ஆம் படிக்கும் மாணவர், பொதுவா சொல்றேன், நான் பேர் சொல்றேன், என்ன மட்டும் தான் உதாரணம் இருக்கும். என்ன சொல்றது, பைக் ரேஸ் ஏதோ பொதுவா சொல்றேன் நான், யாரோ மாயாச்சு அப்படி, ஐயோ பாவம், வேற என்ன சொல்ல முடியும், யாருன்னு உத்தரவாதம் கிடையாது. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட் இமிடியட்லி, ரைட்.
ஸோ நிறைய பேசிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கணுமா? நான் கொஸ்டின் ஏதாவது கேட்குறீங்களா? என்னடா எந்த ஸ்லைடு எந்த பேக்னா இப்படி போகணுமா? இதுவாடா வா. சீக் சப்போர்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்டா. இது எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே கவலை, செம்ம கஷ்டம் எனக்கு. வயசு பசங்க மட்டும் கவலை வரணும்ன்றல, எங்களுக்கும் வரலாம். ஏன் சார் 40 வயசு ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போய் விட்டீங்களா, வந்தீங்களா, பான்னு வச்சுக்கலாம், மாசம்பளம் வாங்கிங்களா, போய் கொண்டாடி உட்காந்து சாப்பிட்டீங்களா, செத்து போனீங்களா இல்லாம உங்களுக்கு என்ன கவலை வரும்? எனக்கும் கவலை வரும். செம்ம கஷ்டம், சரியான டிப்ரெஸ்டு. டேய் ஒரிஜினல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். என் ஸ்டூடெண்ட் கூட நான் சொல்லலாம். இது வந்துட்டு இந்த பொண்ணு சொன்னா இந்த பாயிண்ட் சீக் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்கரேஜ் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் when needed whether from friendly family professional. கஷ்டமா இருக்கும்போது இப்போ எங்க டேடி எங்க அம்மா என்ன 2015 இந்த காலேஜ் வேலைக்கு சேர்ந்தோன்னே எங்க அம்மா இறந்துட்டாங்க. கோவிட் டைம்ல எங்க டேடி இறந்துட்டாங்க. இப்போ நான் எங்க ஃபேமிலி தான் தனியாக, நான் என் ஒய்ஃப் 2 பசங்க தான் திருப்பத்தூர்ல தனியாக வந்துட்டோம். வாணியம்படி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். இப்போ நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? அபியஸ்லி வேற வழியே கிடையாது. ஒருத்தி தான் ஒரே ஒளரி 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 பாரு செய்யுங்க ஆர்வமா. இப்போ ஐம் இருக்கும் ஏன் அவெல்லாம் ஒரு ஆளா என்ன படிச்சிருக்கிறா? நான் புருஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா செத்து போயிருக்கேன். ரொம்ப சிம்பிள்ரா சார். எனக்கு அவளுக்கு 4 years வேரியேஷன்ஸ் இருக்கும்டா, வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்ப நான் போயிட்டு அந்த மாதிரி நினைச்சிருந்தேன்னா நான் உயிரோடய இருந்துக்க மாட்டேன்டா. இப்ப நான் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் எடுக்கணும். என் பொண்டாட்டிகிட்ட போய் நம்ம தன்மானத்தை பாக்குறேன்றது ரொம்ப பெரிய பைத்தியக்காரத்தம் இல்ல அது. இவ்வளவு நேரம் பாயிண்ட் பிடிக்கிறது நான் பைத்தியக்காரன். ஏய் நான் ஆம்பளை பசங்க நிறைய இருக்கீங்க, ஃபைனல் பொதுவான விஷயம், எல்லாரையும் நம்புங்க நான் சொல்லல, யாரையுமே நம்பாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் இருக்குது. சில பேர்ட்டே நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும், ஓப்பனா பேசிடணும். சார் கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா சில பேர்ட்ட சொல்லித்தாண்டா ஆகணும். இப்ப அதுக்கு ரொம்ப பெரிய என்ன, உங்களுக்கும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கும்டா, சத்தியமா நடக்கும்டா, நம்புங்கடா. எவ்வளவுமே நம்பாதீங்கடா. கற்பூரம் போய் சத்தியம் பண்றேன்டா, உங்க எல்லாரும் கல்யாணம் நடக்கும். இவன் எல்லாம் ஸ்கூல்ல குழந்தை விட்டு வந்தவன். கவனி, நான் என்ன சொல்றேன், நடக்கும், அதுவும் நடக்கும். நான் சொல்ற விஷயம் நடக்கும், அது பாசிட்டிவ் நல்ல விஷயம் சார். கல்யாணம் நடக்கும், அது பாசிட்டிவ். உங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன், அதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா கஷ்டம் வரும், உங்களுக்கும் வரும், அதுக்கும் நான் எழுதி கொடுக்குறேன். அப்போ யார சார் நம்பலாம்னா கேரி. அந்த பாண்டிங் இல்லாம தாண்டா இங்க தூரமா வச்சு இப்ப நிறைய நடக்குது. இப்ப நான் சொல்றது 2008 நான் மேரேஜ், எங்க பாண்டிங் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரிலேட்டிவ் வாணியம்பள்ளி எங்க சொந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் கல்யாணம் போன விஷயம், அவங்க 2 பேரும் ஒட்டை வேலை 1 வருஷம் கழிச்சு இப்ப தனித்தனியா இருந்துடுறோம். நாங்க செருப்புகள் அடிக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப பெட்டு சொந்தம் அவங்க. உங்களுக்கு சொல்ல எங்க அண்ணன் பொண்ணு அது. எனக்கு எவ்வளவு கோவம் வரும் எனக்கு. ஆனா சொந்த பொண்ணா கழுத்து வச்சு கொண்டிருப்பேன் நானு. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, பிடிக்க ஒண்ணு செட் ஆகலப்பா. அவர் வேற மாதிரி இருக்க, நான் வேற மாதிரி இருக்கிறேன். என்ன ஆச்சு அதுக்கு? கல்யாணம் கொஞ்சம் 1 வருஷம் பத்தாதுரா, அதுக்கெல்லாம் பத்தாது. 1 வருஷம் இஸ் நாட் டைம். அது 1 வருஷம் அவன் அங்க இருந்தது 3 மாசம், இங்க இருந்தது 9 மாசம், அப்படிலாம் பார்த்துக்கேன். நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள். யூ பீப்புள் ஆர் கோயிங் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், டேம் ஷூர். இந்த ஹெல்த்தி ஹேபிட்ன்றது நம்ம இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும். ஹெல்த்தி ஹேபிட் இன்னிலிருந்து நான் ஆரம்பிக்கணும். நல்ல பழக்கம் தான் இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும். என்ன சார் நல்ல பழக்கம் அப்படின்ற, ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க போய் வெளிப்படையா பேசணும். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் மனசுலேயே போட்டுட்டு தான் வரும், துக்கம் கவலை எல்லாம் அப்படியே போட்டுட்டு தான் வரும். அது நீ பேசிட்டேன்னா குறைஞ்சிரும். எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம்டா, சந்தோஷம் அப்படின்றது ஹாப்பியை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆகுமா? ஹாப்பியை ஷேர் பண்ணா மல்டிபிள் ஆகுமா? இப்போ ஹாப்பின்னு எல்லாம் சிரிக்கிறோம், கஷ்டத்தை சொல்லும்போது குறையுமா? அந்த என்னோட வலிகள் குறையும், என்னோட கவலைகள் குறையும். கவலையெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும். இது ஒரு ஹேபிட். லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா ஹேபிட்டும் நீங்க ஃபார்ம் பண்றீங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சீக் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலேஜுக்கு வந்துட்டீங்க, ஒரு கஷ்டம் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. சார் ஒன்றும் பண்ண போறது இல்லடா, அது நான் சொல்லிடுறேன். உடனே நம்ம சொன்ன உடனே அவர் உடனே கேட்டாலே போதும். நான்லாம் என் பசங்க வந்து எப்பனா வந்து வருத்தம் கஷ்டம், என் கிளாஸ்லாம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க, நம்ம இங்கிலீஷே தெரியாது, வேற விஷயம். எங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த ஏதோ ஃபாரின் ஸ்டூடெண்ட் வருவாங்களே, உங்க கிளாஸ்ல இருப்பாங்களே, ஏதோ வருவாங்களே, என்னடா ஜாம்பியாவா என்னடா
அந்த பொண்ணு வந்து திடீர்னு வந்து சார் ஐ ஃபீல் வெரி ஏதோ சொல்லுவா, இங்கிலீஷ் சொல்லுவான். சொல்ல வர விஷயம் என்ன, எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு காலேஜ்னா எல்லாம் நம்ம கேட்டுக்கோம். கேட்டு நம்ம என்ன பண்ணணும், உடனே ஃபோன் போட்டு வாட்ஸ்அப் காலில் பேச ஒன்றும் கேட்டுக்கிறோம். அவ்வளோ வர கேட்டுக்கிறது முடிஞ்சது. சீக் சப்போர்ட். அவ என்ன எதிர்பார்த்துட்டு வரா, எங்க கிளாஸ் டீச்சர் அவரு ஃபர்ஸ்ட் யூஜி, நான் ஃபர்ஸ்ட் யூஜி, அந்த பொண்ணு கிளாஸ் டீச்சர் சார் கேபினுக்கு போய் ஒரு விஷயம் சொல்லலாம், சீக் சப்போர்ட் கேட்டுவிட்டோம், முடிஞ்சது. அதோட அவளோட கனம் இறங்கிடுச்சு, வேற எதுவுமே கிடையாது. சொன்ன உடனே நாம ஒன்றும் ஃபோன் போட்டோ இல்லை அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்புறது கிடையாது, எதுவுமே நடக்கிறது இல்லை. பட் அவ சொல்றா, நம்ம கேட்டுக்கிறோம். நீங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹேவ் டு ஆஸ்க் சம் ஹெல்ப் when needed. உங்க தேவை இருக்கும்போது நீங்க ஹெல்ப் எடுத்துக்கங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையா இருக்கு சார், கஷ்டமா இருக்குன்னா யூ டேக் தி ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். இது எல்லாமே ஹெல்த்தி ஹேபிட்ஸ்ல வரும். நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண எல்லாமே ஹெல்த்தி ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க, பேட் ஹேபிட்டை விட்டுருங்க. ஏபிஜே சொல்றது அதுதான், டான் பாஸ்கோ நம்ம ஃபவுண்டர் ஆஃப் காலேஜ் டான் பாஸ்கோ சொல்றது அதுதான், சுவாமி விவேகானந்தர் சொல்றது அதுதான். நல்ல பழக்கம் எல்லாமே நம்மள நம்பணுன்றதுதான். என்ன சொல்றது, இப்போ கடைசியா ஒரு ஸ்லைட்ல இவருது ஏபிஜே ஒன்று இருக்கும். நீங்க ஏதாவது அந்த ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா நீங்க, இல்லைன்னா இதை மட்டும் பேசிடலாம். ஸ்பீக் 5 lines to yourself every morning. அவர் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, கண்ணாடி பார்த்து உங்கள்கிட்ட நீங்க பேசுங்க, ஒரு நாளாவது பேசுங்க, டெய்லி பேசுங்க தான் சொல்ல வர்றாரு அவரு. ஒரு தடவையாவது ஐ எம் த பெஸ்ட் நாம சொல்லணும். நீங்களும் சொல்லுங்க, ஐ எம் த பெஸ்ட். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஐ கேன் டூ இட். ஐ எம் த வின்னர். டுடே இஸ் மை டே. God is always with me. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நமக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஆன்சர்